ஸோ குட் ஈவினிங் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ஆஃப்டர் ஸோ லாங் நம்ம ஒரு கான்வர்சேஷன் வே ஹேவிங். ஸோ இது வந்து வலிப்பு நோய் மாதம். திஸ் இஸ் எபிலெப்சி மந்த். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்குது. இப்போ எபிலெப்சி வந்து நம்ம ஃபிட்ஸ் பற்றி பேசும்போது வெறும் ஃபிட்ஸ்னு தான் யோசிப்போம். அதுக்கு மேலே கூட ஏதாவது இருக்கான்னு எனக்கு இன்றைக்கி பேசணும் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னை இந்த இன்டர்வியூ கூப்பிட்டது ரொம்ப நன்றி. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க எபிலெப்சினா ஃபிட்ஸ் மட்டும்தான். ஆனால் இந்த இன்டர்வியூவை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அவங்க டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஐ கேன் கேரண்டி யூ ஃப்ரம் த பிகினிங். ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ ஃபிட்ஸ் பற்றி நம்ம பேசும்போது, வலிப்பு நோய் பற்றி பேசும்போது வெறும் ஃபிட்ஸா இல்லைனா வந்து அதுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? ஸோ எபிலெப்சிங்கிறது ஒரு டிஸார்டர் ஆஃப் பிரெயின். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி ஃபிட்ஸ் வரதுக்கான தன்மைக்கு எபிலெப்சின்னு சொல்லுவோம். பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காது. பிரெயின் அஸ் அ ஓவரால் ஆர்கனாக தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ பிரெயினோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காக்னிஷன்னா நம்மளோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, அந்த அறிவு திறன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூடு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பிஹேவியர், நம்ம நடந்துக்கிற விதம். ஸ்லீப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின். மெனி பீப்புள் டோன்ட் திங்க் லைக் தட். The last part is your overall well-being. Brain is also required for overall well-being. So epilepsy இருக்கவங்களுக்கு இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம அவ்வளோவா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை மெயின் ஸ்ட்ரீமில். ஸோ தட்ஸ் வை வி தாட் வில் டிஸ்கஸ் இன் டெப்த். ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு வலிப்புள்ள குழந்தைக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான இஷ்யூஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இது மெமரியும் எஃபெக்ட் பண்ணுமா, ஃபோக்கஸும் எஃபெக்ட் பண்ணுமா, எப்படி எஃபெக்ட் பண்ணும் சார்? ஸோ காக்னிட்டிவ் ப்ராசஸில் மெமரி ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ பிரெயினில் வந்து 4 பார்ட் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவோம். இந்த சைடில் உள்ள பார்ட்ஸுக்கு பேர் டெம்பரல் லோப்னு சொல்லுவோம். இந்த மேல் பார்ட்டுக்கு பேர் பரைட்டல் லோப், பின்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் ஆக்சிபிட்டல் லோப். இந்த ஃப்ரான்டல் லோப் தான் ஹியூமன் பீயிங்ஸில் மேக்ஸிமம் டெவலப் ஆகிருக்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா லைக் காக்னிட்டிவ் ப்ராசஸ்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங், பிளானிங், ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரியான ஹையர் ஃபங்க்ஷன்ஸை அதான் எக்ஸிக்யூட் பண்ணுது. டெம்பரல் லோப் தான் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சடனாக நீங்கள் வந்து நேற்று நீங்கள் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டேன்னா நீங்கள் அந்த மெமரியை ரிட்ரீவ் பண்ணணும். அது எந்த ஆர்கன்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போ கேம்பஸ்ங்கிற ஆர்கன்லேருந்து. இட் இஸ் ஸ்டோர்ட் லைக் அ சிப் தேர். யூ ஹவ் டு ரிட்ரீவ் இட் ஃப்ரம் தேர். இப்போ இந்த லோப்ஸ்லேயே இருக்கக்கூடிய டிஸ்ஃபங்க்ஷனால தான் சீஜர், எபிலெப்சி உண்டாகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டிஸ்ஃபங்க்ஷன் இன்டைரக்டாவோ அல்லது டைரக்டாவோ மெமரியை கூட அஃபெக்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது ஒரு வலிப்புள்ள குழந்தைக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அதெல்லாம் கூட இருக்குமா சார்? கரெக்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து மனநல சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஆன்சைட்டி, ஷை ஃபீலிங், டிப்ரெஷன், இரிட்டேட்டட் ஃபீலிங், மூட் ஸ்விங்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எல்லா சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமும் இந்த ஃப்ரான்டல் லோப் அண்ட் டெம்பரல் லோபோட இன்ட்ரிகேட்லி லிங்க்டு. ஸோ அதுவும் நம்ம ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்தா இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஓகே வலிப்புள்ள குழந்தைன்னு நீங்கள் நியூரலாஜிக்கல் செட்டிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி இப்படி பார்க்குறீங்க. பட் வெளில வந்து சொசைட்டியில் வந்து நிறையா இப்போ ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு அப்படி பேரண்ட்க்கு சொல்கிறதுக்கும் வந்து அப்படி இன்னும் கூட அப்படி இருக்குது. ஸோ இது சைல்டோட கான்ஃபிடென்ஸ்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணலாம்ல நிறையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்டோம்னா அது வந்து அவங்க லைஃப் லாங்காக இருக்கும். இவங்களை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணணும், அவங்களோட அவ்வளோவா சேரக்கூடாது, அவரை ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு விளையாட்டில் இன்வால்வ் பண்ணுறது இல்லை, ஈவன் வெளியில் போனால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிக்கிறது. ஸோ அந்த சைல்டுக்கே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமாக ஃபீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த டீச்சர்ஸ்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும். எபிலெப்சிங்கிறது ஒரு காமன் கண்டிஷன். இன்ஃபேக்ட் 1% ஆஃப் சில்ட்ரன் கேன் ஹேவ் எபிலெப்சி. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 3 செக்ஷன் இருக்குன்னா 100 வந்துடும். அதில் ஒருத்தவங்களுக்கு எபிலெப்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ரேர் கண்டிஷன். கொஞ்சம் அந்த சைல்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வி ஷுட் இம்ப்ரூவ் த செல்ஃப் எஸ்டீம் ஆஃப் த சைல்டு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டி அண்ட் வி ஷுட் டெஃபினெட்லி அவேர்னஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எபிலெப்சி வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் கிடையாது. கண்டேஜியஸ் டிசீஸ்னால் அவங்களுக்கு இருந்தால் தொட்டாலோ இல்லை பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலோ நமக்கு வந்துடும்.
எபிலப்சினா லைஃப் லாங்காக மெடிசன் எடுத்துக்கிட்டே ஆகணும். எபிலப்சினா மேனேஜ் பண்ண முடியாது, அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது, நார்மல் ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் டீபங்க் பண்ண வேண்டியதும் நமக்கு பேரண்ட்ஸோட ஒரு முக்கியமான கடமை. கரெக்ட் சார், இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். நீங்கள் இப்போ சொன்னீங்கள்ல ஒரு மெடிசின் வந்து லைஃப் லாங்காக எடுக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்குன்னு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு, அதுக்குன்னு நிறையா இஷ்யூஸ் இருக்கும்ல சார், அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது? இந்த சைடு எஃபெக்டை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் ஒரு ஃபிட்ஸ்னு ஒருத்தவங்க வர்றாங்க, டயக்னோசிஸ்லாம் முடிச்சிட்டோம், ஒரு மெடிசன் எழுதுகிறோம் அப்படின்னா பேரண்ட்டோட இம்மீடியட் கொஸ்டின், இந்த மெடிசனால் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கா? ஏன்னா நம்ம இந்தியன் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப நம்ம மைண்டில் பதிஞ்சிருச்சு when compared to western countries, because I worked in western countries also. நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள்லாம் ஒரு ஓத் எடுத்துக்குவோம், அதுக்கு பேர் ஹிப்போக்ரட்டிக் ஓத். அந்த ஓத்தில் எங்களுக்கு முதல் சொல்லி கொடுத்துருக்கிறது, அந்த குழந்தைக்கோ அந்த ஃபேமிலிக்கோ நல்லது பண்ணது முடியாட்டியும் கெட்டது பண்ணக்கூடாது. அதுதான் முதல் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். ஸோ நம்ம ஒரு மெடிசனை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நம்ம அவங்களுக்கு கரெக்டான டயக்னோசிஸ், கரெக்டான மெடிசின் இது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது கொடுத்தா தான் சீஜர்ஸ் ப்ரிவெண்ட் ஆகும், அது கொடுக்கறனால அந்த சைல்டுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு ரிஸ்க்ஸ் அப்படிங்கிற டிசைட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் டெஸ்டட், அதாவது ரொம்ப காலமாக மார்க்கெட்டில் இருக்குது, சேஃப் அண்ட் டாலரேட்டட் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் எது பெஸ்ட் சாய்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நியூராலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட்டுக்கு டெஃபினட்டாக தெரியும். பேரண்ட்ஸ் இதை வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே ஹையஸ்ட் டோஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், இருக்கிறதுலே மினிமல் பாசிபிள் டோஸை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டோஸில் ஆஃபன் த சில்ட்ரன் டூ வெரி வெல் அண்ட் டாலரேட் த மெடிசின் வெரி வெல். ஸோ நமக்கு அந்த கூகுளில் போட்டிருக்க மாதிரியோ இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி லேமேன்னு சொல்லுவோம், பொதுமக்கள் சொல்கிறது, இந்த மெடிசன் சாப்பிட்டா கிட்னி இதுவாயிரும், லிவர் டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம டிஸ்ரிகார்டு பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உங்கள் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி அந்த பயத்தை போக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ மெடிசின்க்கு தவிர தெரப்பி, கவுன்சிலிங் நிறையா விஷயம் வந்து ஒரு வலிப்புள்ள குழந்தை, ஒரு ஃபிட்ஸோட குழந்தைக்கு நிறையா விஷயம் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காக்னிஷன் இது அதுன்னு நிறையா விஷயத்தில் அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ தெரப்பி, கவுன்சிலிங்லாம் வந்து அவங்களோட எமோஷ்னல் ஹெல்ப்பும் பண்ணுமா, இல்லை காக்னிட்டிவ் எபிலிட்டிஸும் ஹெல்ப் பண்ணுமா? டெஃபினட்டாக. ஸோ 2 விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அவன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, சரியாக படிக்கலை, ஸ்லோ லேர்னராக இருக்கான், ஸ்கூல்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது, ஏன்னா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அது சாதாரண ப்ராப்ளம் நினச்சி விட்டுறாமல் சில ப்ராசஸ்ஸை நம்ம அண்டர்டேக் பண்ணணும். நம்பர் 1, கரெக்ட் டயக்னோசிஸ் இருக்கா, மெடிசின்ஸ் கரெக்டாக போகுதா, கரெக்டான சாய்ஸில் போகுதா, கரெக்டான டோஸில் போகுதா, ஃபிட்ஸு கண்ட்ரோல்டாக இருக்கா, இது மெடிக்கல் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த லேர்னிங் டிசபிலிட்டிக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணணும். அதுக்கு பேர் எஸ்எல்டின்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்க்ரீனர். அது நம்ம சைல்டு சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க சில பேட்டரி ஆஃப் டெஸ்ட் மூலம். இந்த சைல்டுக்கு எஸ்எல்டி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெமடியல் எஜுகேஷன் சப்போர்ட் தேவைப்படும். நார்மல் ஒரு 40 குழந்தை ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டீச்சர் சொல்ல போகிறாங்க. இந்த சிங்கிள் சைல்டுக்கு அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குன்னா வி கான்ட் புஷ் த சைல்டு, லாஸ்ட் ஆன் த கேமல்ஸ் பேக்னு சொல்கிற மாதிரி அவங்கள நம்ம பர்டன் பண்ண முடியாது. they need a special one-to-one remedial support. அப்படி கொடுக்கும்போது they can improve their performance. ஓகே. அதே மாதிரி behavioral issues are very common in epilepsy. low behavior, withdrawn, shy-ஆ ஃபீல் பண்ணுற பிஹேவியர்லேருந்து ஹைப்பர் ஆக்டிவ், ஆர்டிஸ்டிக், அக்ரெசிவ் பிஹேவியர் வரைக்கும் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பிஹேவியரல் ஸ்க்ரீனிங்கும் நம்ம பண்ணுவோம், அதுக்கு பேர் சிபிசிஎல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்க்ரீனரில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ ஐடென்டிஃபை ஆனிச்சுன்னா 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1, பேரண்டல் எஜுகேஷன், பேரண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம இதை பற்றி நேர்ட்டியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தேவைப்பட்ட பிஹேவியரல் தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, ஈவன் சம் அதர் தெரப்பீஸ் லைக் ஏபிஏ தெரப்பீஸ் கேன் ஆல்சோ ஹெல்ப். மெடிகேஷன்ஸ் நம்ம ஆஃபன் கொடுக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பட் இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் வி ஷுட் ட்ரை இட் அவுட். லைக் தேர் ஆர் 2 மெடிகேஷன்ஸ், ரிஸ்பெரிடோன் அண்ட் அரிபிப்ரோசோல், which we start in a low dose and தேவைப்படும் போது ஹைக் பண்ணுவோம். இட் வில் எஃபெக்டிவ்லி கண்ட்ரோல் த பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா
அதை ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணி அதை டீல் பண்ணிக்கிறது பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் லிவிங் வித் தட் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மீறி கூட வந்து ஒரு சைல்டுக்கு ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இல்லைனா வந்து பியர்ஸோட இஷ்யூஸ் இருக்கலாமா? டெஃபினட்டாக இருக்கலாம். ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட லேர்னிங் டிசபிலிட்டி, இவங்களோட எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், மூட் கேன் டெஃபினெட்லி அஃபெக்ட். ஸோ இந்த சில்ட்ரனை வந்து டீச்சர்ஸும் பீரியாடிக்காக ஸ்க்ரீன் பண்ணுறது பெட்டர். பேரண்ட்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் எபிலெப்சி இருக்குங்கிறத டீச்சர்கிட்ட ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனி கைண்ட் ஆஃப் த டீச்சர் ஷுட் பி ஏபிள் டு டூ ஃபர்ஸ்ட் எய்ட் ஆல்சோ. அதுவும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் அவங்க நமக்கு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணி ஏதாச்சும் எந்த இஷ்யூ இருந்தாலும் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் இப்போது லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஸ்லீப், டயட் இதெல்லாம் விஷயம் எப்படி இம்பேக்ட் பண்ணும் ஒரு ஃபிட்ஸ் குழந்தைக்கு? ஸோ இது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நியூட்ரிஷன், லெட் அஸ் டேக் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வித் எபிலெப்சி இருக்க குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட லைஃப் ஸ்டைலே செடென்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஓவர் ப்ரொடக்ஷனால் அவங்க வெளியில் போகாமலே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மெடிசின்ஸும் அவங்களோட அப்படைட் ரெகுலேஷன் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் வால்ப்ரேட்டுங்கிற காமனான மெடிசனில் வெயிட் கெயின் ஆகலாம். டோபிரமேட்டுங்கிற காமனான மெடிக்கேஷனில் வெயிட் லாஸ் ஆகலாம். அப்படியா? எஸ். ஸோ இதை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்ட், ஹெல்தி, ஹோம் குக்டு ஃபுட் இஸ் வாட் வி அட்வைஸ். எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் எல்லாரும் கேட்குற கொஸ்டின், இஸ் தேர் எனி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்? தேர் இஸ் நோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எபிலெப்சி, பட் வி அட்வைஸ் ஹெல்தி, பேலன்ஸ், ஹோம் குக்டு ஃபுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் ஃபிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த ஜென்ரலைஸ்டு எபிலெப்சிஸில் பார்த்தீங்கன்னா 8 to 9 hours ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸ்க்ரீன் டைம், ஃபோட்டோ சென்சிட்டிவ் எபிலெப்சியில் இந்த ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதர்வைஸ் ஆல்சோ லிமிட்டிங் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் இஸ் குட் ஃபார் எனி சைல்ட் டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எபிலெப்சி அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு. இன்ஃபேக்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் கூட சீஜர் ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியா? எஸ். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தே கேன் டூ சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ், சிம்பிள் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஈவன் மெடிடேஷன் எக்ஸசைசஸ், யோகா, ஈவன் ஹோம் ஆக்டிவிட்டீஸ் கேன் ஹெல்ப் தம் டிஸ்ட்ரெஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். இப்படி ஃபுல்லாக ஒரு சைல்டை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் ஹெல்ப் பண்ணலான்னு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சைல்டு வந்து நம்ம இப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம், பட் ஒரு அடல்ட் ஆகிற டைமில் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்? பிகாஸ் இது லைஃப் லாங் சில வாட்டி போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்? இந்த கான்செப்டை நம்ம அவ்வளோவா திங்க் பண்ணுறதே இல்லை, அவங்க அடல்ட் ஆகும்போது எப்படி போகுதுன்னு. ஸோ நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் த எபிலெப்சி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எபிலெப்சி சைல்ட்ஹுட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். மோர் தென் 60% ஸ்டார்ட் இன் சைல்ட்ஹுட். அதில் ஒரு 60% நேச்சுரலாகவே ஒரு 2 to 3 years ரிசால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு அரௌண்ட் 30 to 40% ஆஃப் எபிலெப்சி அப்படியே ரிசால்வ் ஆகாமல் பெர்சிஸ்ட் ஆகலாம். அதாவது கண்ட்ரோலாக இருந்தாலும் கண்டிஷன் இஸ் ஸ்டில் தேர். ஸோ நம்ம அவங்க ஒரு 16-17 years ஏஜில் ரீச் ஆகும்போதே ஒரு குட் பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் என்ன பண்ணணும்னா ட்ரான்சிஷனல் கேர் பிளானை டெவலப் பண்ணணும். அவங்க ஒரு அடல்ட் நியூராலஜிஸ்ட்டுக்கு நமக்கு ரெஃபர் பண்ண சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரெஃபர் பண்ணுறது, வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் விச் வி ஷுட் கன்வை, அந்த மைண்டை வந்து அந்த ஃபேமிலிக்கு முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கிட்டா தே வில் பி ப்ரிப்பேர்டு ஃபார் தட். கரெக்ட். அதே மாதிரி ட்ரான்சிஷன் பண்ண உடனே அப்படி தூக்கி கொடுத்துடாம ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு தே கேன் இன்வால்வ் இன் தட் ப்ராசஸ். ஒரு ஹைப்ரிடாக 2 பேருமே டச்சில் இருக்கலாம். ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் வென் வி ட்ரான்சிஷன் கால் த பர்சன் ஆர் அடல்ட் நியூராலஜிஸ்ட் whom we are transition directly personally பார்க்க போறாங்களோ அவங்க கிட்ட பேசி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பர்சனலா கம்யூனிகேட் பண்றது பெட்டர். பிகாஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் அவர் பேஷண்ட். the patient has trusted us for so many years. ஆமா, இவ்ளோ வருஷமா அவங்க கூட இருந்து இப்ப நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ட்ரான்சிஷன் பண்றது ரொம்ப முக்கியம். So that transitional care should develop in our country. So definitely இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணி it should definitely go somewhere. இதுக்கு மீறி சார் ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைனா யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எனி டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் them சார்? மை டேக் ஹோம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, எபிலெப்சினா நம்ம சீஜர்னு மட்டும் நினைக்காம டாக்டர்கிட்ட போகும்போது சீஜர் வந்துச்சா வரலையா, சீஜர் வரல நல்லா இருக்காரு போயிட்டு வாங்க அப்படிங்கிற சிம்பிளாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட் இஸ் நாட் லைக் அ சிம்பிள் திங். தேர் ஆர் ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி மூட், காக்னிஷன், லேர்னிங், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன், அந்த ஹோலிஸ்டிக்காக எவ்ரிபடி ஷுட் அப்ரோச். பேரண்ட்,
டீச்சர் as well as the pediatric neurologist. அப்படி பார்த்தோம்னா we can ensure the child has an optimal development and they become a productive citizen of our country. ஸோ அந்த ஒரு எய்மோடு தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் we take it forward. Absolutely, sir. Thank you so much. ரொம்ப நன்றி for this conversation. And எல்லா parents யார் பார்க்குறீங்களோ, I really hope that they've learned something today from this. I definitely have. Thank you, sir. Thank you.